கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆராதிக்கிற தேவன் கிருபையுள்ள தேவனாயிருக்கிறபடினாலே 6 மாதங்களை வருஷத்தின் பாதியை கடந்து வர கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை சேவிக்கிறோம். இந்த 6 மாதங்களில் எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் நம்மை நடத்த வேண்டிய பாதையில் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவனை சேவிக்கிறோம். இன்னொரு வருஷத்தின் பாதியை முடித்து இன்னொரு பாதிக்குள்ளே கர்த்தர் நுழைவதற்கு கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவ இரக்கம். அந்த இரக்கத்தையும் அந்த தயவை நினைத்து கர்த்தர் கூட்டி கொடுத்த நல்ல ஆயுசு நாட்களுக்காக, கர்த்தர் கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகளுக்காக தொடர்ந்து நன்றியுள்ளத்தோடு இந்த வருஷத்தின் மீதியான நாட்களிலும் நன்றியோடு கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த மாதத்திலும் கர்த்தர் தந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திர வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி வார்த்தையை மாத்திர வாசிக்கலாமா? துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நல்ல வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். அநேக நேரத்தில் இந்த வார்த்தை என்னை தேற்றினதுண்டு, அநேக நேரத்தில் இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினதுண்டு. பவுல் கட்டுண்டவராய் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும், சந்தோஷம் என்கிற வார்த்தை வரும். ஆனால் இங்கு வாசிக்கிறோம், துக்கத்தை மாற்றின விதத்தை பவுல் சந்தோஷமாய் எழுதுகிறார். துக்கம் என்ற வார்த்தையை எழுதினாலும் அதை சந்தோஷத்தோடு விவரிக்கிறார். ஏனென்றால் பவுலோடு ஊழியத்தில் உறுதுணையாக இருந்த எப்பாப்ரா தீத்து என்பவர் மிகவும் பலவீனப்பட்டிருந்தார். அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தபடினாலே பவுல் ஏதோ நடக்குமோ என்று சொல்லி பயந்திருந்த வேளையிலே கர்த்தர் இரக்கம் பாராட்டியதை நினைத்து நன்றியோடு நினைவு கூர்ந்து அந்த பிலிப்பு சபைக்கு எழுதி வைக்கிறார். நான் பயந்திருந்த போது கர்த்தர் எனக்கும் இரக்கம் பாராட்டி அவனுக்கும் இரக்கம் பாராட்டி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாரே என்று சொல்லி நினைவு கூர்ந்து கர்த்தர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதான் ஒரு வார்த்தை சொல்றார், துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு துக்கத்தை தாங்குவதே கடினம். துக்கத்தின் மேல் துக்கத்தை யாரால் தாங்கக்கூடும்? இந்த நாட்களில் துக்கத்தால் அநேக குடும்பங்கள் பீடிக்கப்படுகிறது. துக்கத்தால் அநேகருடைய இருதயங்கள் நிரம்புகிறது. எங்கு பார்த்தாலும் துக்கத்தின் செய்தியை கேள்விப்படுகிறோம். குடும்பங்களுக்குள்ளே துக்க செய்தியை கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட நாட்களிலே தேவ இரக்கம் ஒன்று மாத்திரமே நம்ம துக்கத்தை மாற்றும். தேவன் இறங்காவிட்டால் நம்முடைய துக்கம் மாற்றப்பட முடியாது. அது ஆகவே ஆண்டவர் மோசேட்ட சொல்றாருல, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை வைத்த இரக்கம் நம்முடைய துக்கத்தை அப்படியே மாற்றி போடுகிறது. துக்கத்தின் ஆடையை கர்த்தர் களைந்து போடுகிறார். துதியின் ஆடையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எப்பொழுது தேவன் இறங்கினால் மாத்திரமே. ஆகவே தேவ இரக்கத்திற்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை இறங்கின ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றியா இருக்கணும். பவுல் அதான் சொல்றாரு, இந்த துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினாரே. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு இரக்கம் செய்கிறவர், கிருபையா எனக்கு இறங்கினார், என் ஜெபத்தை கேட்டு இறங்கினார் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி எழுதுகிறார். இந்த 7வது மாதத்தில் துக்கத்தின் மேல் துக்கம் நமக்கு உண்டாகாதபடிக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு உண்டாகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய போகிறார், கிருபை பாராட்ட போகிறார். அவர் இரக்கத்தின் தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவரிடத்தில் திரளான இரக்கங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக இறங்குவார், நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி அற்புதம் செய்வார், இறங்கி நம்மை விடுவிப்பார். அவர் இறங்கும் போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் இறங்கும் போது நம்ம துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். வேதத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் இறங்கும் போது துக்க மகிழ்ச்சியாய் மாறினது வேதத்தில் எழுதப்பட்டாலும் சில இடங்களை மாத்திரம் உங்களுக்கு காட்டி கொடுத்து நம்ம அப்படியே முடிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அந்த 3 நண்பர்கள் அந்த இடத்துல வர்றாங்க. வந்து 7 நாள் பேசாம தரையிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. மகா கொடிய துக்கம். ஏனென்றால் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருத்தன் வந்து ஆடுகளும் கழுதைகளும் செத்து போச்சுன்னு சொல்லும் போது அடுத்தவன் வந்து சொல்றான் வேலைக்காரர் செத்து போயினாங்க. அடுத்தவங்க வந்து சொல்றான் பிள்ளைகள் செத்து போச்சு. தொடர்ச்சியான துக்கத்தின் மேல் துக்கம், துக்கத்தின் மேல் துக்கம் செய்தி வந்து கொண்டே இருக்கிற யோபுவின் காதுக்கு. அது மாத்திரமல்ல, யோபுடைய சரீரம் முற்றிலுமாய் உருக்குலைந்து போனது. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமை. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்ட அதே யோபு 2ஆம் அதிகாரத்தில் அலறுகிறது போல ஒரு அனுபவம். இந்த சம்பவத்தை பார்த்து அவர்கள் வாய் பேச முடியாம 7 நாள் அமைதலா இருந்தாங்களாம். நமக்கு 7 நிமிஷம் அமைதலா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், என்னதான் துக்கமா இருந்தாலும். ஆனா அந்த துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொல்லி அவங்க பேச முடியல, வாயவே திறக்க முடியல. ஓ, இப்படியா யோபுக்கு துக்கப்பட்டாரு? யோபுடைய வாழ்க்கை இவ்வளவு சீர்குலைந்து போனதோ, இவ்வளவு நிலை குலைந்து போனதோ, எங்கள் நண்பனாகிய உத்தமனாகிய யோபா இவ்வளவு பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி அவர்கள் வாயடைத்து போய் நிற்கிறார். துக்கத்தினாலே தொண்டையிலிருந்து வார்த்தை வராமல் வாயடைத்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகா கொடிய துக்கம். 1ஆம் அதிகாரம் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று. இத்தனை கடினமான பாதைகளையும்
பொறுமையாய் தாங்கிக் கொண்ட யோபு. அதனால தான் ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று. இந்த கடினமான சூழ்நிலையிலும், இந்த உபத்திரவத்தின் காலத்திலும், இந்த வெறுமையின் காலத்திலும் யோபு கர்த்தரை சார்ந்து கொண்ட விதம், கர்த்தருக்குள் விசுவாசப்பட்ட விதம் எத்தனை இடங்களில் சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு அறிக்கையிடுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களில் என் கண்கள் காணும் என்ற விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். துக்கத்தில், வேதனையில், கொடிய வியாதியில், மனைவி அனுகூலம் இல்லாமல் இருக்கும்போது, 10 பிள்ளைகளும் செத்து ஒரே நாளில் 10 சவப்பெட்டி வீட்டில் வைக்கப்பட்ட போது இத்தனை விசுவாசம் யோபுவுக்கு இருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தை கனமணின தேவன் நண்பர்களால் வாயை திறக்க முடியல. அவங்க கூட சொல்றாங்க, மகா கொடிய துக்கம், இதுல போய் நாங்க என்ன வாயை திறந்து பேசுவோம்னு சொல்லி 7 நாளைக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு துக்கத்துல யோபுடைய வாழ்க்கை கடந்து சென்றாலும் 42ஆம் அதிகாரம் வரும்போது நமக்கு தெரியும், அவர் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். ஏன்? தேவ இரக்கம் அந்த சிறையிருப்பை மாற்ற வைத்தது. தேவ இரக்கம் அந்த துக்கத்தை மாற்ற வைத்தது. அதனால தான் பிலிப்பியர் 2:27 வாசிக்கும் போதே சொன்னேன், தேவன் உங்களுக்கும் எனக்கும் இறங்காவிட்டால் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகும். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அதனால தான் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அடிக்கடி நம்ம கெஞ்சுகிறோம், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே இறங்கி நன்மை செய்யுங்க, இறங்கி என்னை விடுவீங்க, இறங்கி என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க நம்ம சொல்லணும். யோபுடைய வாழ்க்கையில் புடமிடப்பட்ட அந்த நாட்கள் முடிந்த போது, கர்த்தர் சோதனையில் அனுமதித்த அந்த காலம் முடிந்த போது அழகாய் யோபுவை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவனுடைய முன்னிலைமை விட பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தந்தார். ஏன்? அந்த மகா கொடிய துக்கம் எப்படி இப்படி ஆசீர்வாதமாய் மாறினது என்றால், தேவ இரக்கம் யோபுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது மாத்திரமல்ல, யோபு கர்த்தரை சார்ந்து கொண்ட விதம் தேவ இரக்கத்தை யோபுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இறங்க வேண்டுமானால் அவர் இரக்கத்தின் தேவன் தான். ஆனாலும் உங்களுக்கு ஒன்ன சொல்லிட்டு போறேன், அவர் எப்பொழுது இறங்குவாரானால், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உண்மையும் நீதியும் பரிசுத்தமாய் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாதான் ஒரு 2 ராஜாக்களை வாசிக்கிறோம்ல, எசேக்கியா மரித்து போவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி. அப்பொழுது எசேக்கியா அலறுகிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக இருந்தேன். அந்த வார்த்தையில தான் ஆண்டவர் இரக்கம் செய்தார். அவர் இறங்குகிறவர் தான், இல்லவே இல்லை, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் இரக்கத்தின் சிகரமாக இருக்கிறார். அவர் இறங்கினதுனால்தான் இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்துடும், இந்த வருஷத்தின் பாதி நாட்களை கடந்து வந்திருக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அவர் சொல்றாருல, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக இருந்தேன். அவர் எல்லாருக்கும் இரக்கம் செய்து விடுவாரா என்பது சிலர்கள் யோசிக்கக்கூடிய காரியம். தமக்கு பயந்தவர்களுக்கு, உண்மையாய் அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறார். அப்படியே கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில இரக்கம் செய்து விடுவித்தார். பாருங்க, அந்த பின்னிலைமை யோசித்து பாருங்க. முன்னே அழுதாரு, வேதனைப்பட்டார். 10 பிள்ளைகளும் ஒரே நாள் செத்து போனால, பிள்ளைங்க வீட்டில் இல்லை, ஒரு மிருகச்சி ஒன்று கூட தப்பிக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் துக்க செய்தி கொண்டு வருகிற மனுஷனை பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கும். தப்புனதுக்கு அங்கே ஒன்று கூட இல்லை, மீதம் எடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, டோட்டலாக வாஸ் அவுட்டு. ஆனால் எப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு! ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான கிருபைகள். ஏன்? இரக்கத்தின் தேவன் இரக்கம் செய்கிறவர் வெளிப்பட்டதுனால. யோபுவுக்கு மாத்திரமா, நமக்கும் இரக்கம் செய்வார். நமக்கும் இந்த 7வது மாதத்தில், இந்த வருஷத்தின் மீதியான காலங்களில் கர்த்தர் நமக்கும் இரக்கம் செய்து நம்முடைய சிறையிருப்பையை மாற்றி நம்முடைய துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபு யோசேப்பை நினைத்து துக்கத்தோடு இருக்கிறான். வஸ்திரங்களை கிழித்து துக்கத்தோடு இருக்கிறான். அவரால் துக்கப்படாமல் இருக்க முடியல. 13 பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளை மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் இந்த துக்க செய்தியை யாக்கோபுடைய காதுகள், இருதயம் ஏற்க மறுக்கிறது. ஐயோ, என் செல்ல மகன், என் பாச மகன், என் நேசத்துக்குரிய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? சந்தோஷமாய் என் மற்ற மகன்களை பார்ப்பதற்கு நான் அனுப்பி வைத்தேனே என்று சொல்லி அலறுகிறான். அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாரும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தாங்களா, அவனுடைய குமாரர்கள்லாம். அவங்களால அவங்க ஆறுதல் சொல்லியும் யாக்கோபுடைய உள்ளம் ஆறுதல் அடையாமல் போயிற்று. இழந்து போன தன்னுடைய மகனுக்காக பொய் தான் சொல்றாங்க பிள்ளைங்க. ஆனாலும் அந்த பாசமுள்ள தகப்பன் பிள்ளைகளுடைய வார்த்தையை அப்படியே நம்பிட்டார். அன்பு சகலத்தை நம்பும் என்று சொல்லப்பட்டது போல யாக்கோபு பிள்ளைகள் சொன்ன தவறான செய்திகளையும் பொய்யான வதந்தியான செய்திகளையும் நம்பி துக்கித்து கொண்டிருக்கிறார். இந்த துக்கம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக நாள் என்று போடப்பட்டிருக்கிறது. வருடங்கள் நீடித்தது. வருடங்களாய் துக்கித்து கொண்டிருந்தார். யோசேப்பு உயிரோடு இருப்பது யாக்கோபுக்கு தெரியாது.
ஒரே அலறுதல். எப்படி சாப்பிட்டு இருந்திருப்பார், எப்படி நிம்மதியாக இருந்திருப்பார், எப்படி காலங்களை கடத்தி இருப்பார். இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே அருமையுள்ள என் செல்ல மகனை இழந்து விட்டேனே என்று சொல்லி பல ஆண்டுகள் இந்த யாக்கோபு கதறுகிறார். அதான் சொல்ற, வஸ்திரங்களை கிழித்து கதறுகிற அளவுக்கு யாக்கோபுடைய உள்ளம் உடைந்து போய் நொறுங்கி போய் இருந்தது. ஆனால் கர்த்தர் பாருங்க, ஏற்ற நேரத்தில் வரும்போது ஆண்டவர் அந்த புடமிடுதலின் காலத்தில் யோசேப்பை கொண்டு வந்து அந்த காலம் முடியும் போது அழகா யாக்கோபுடைய காதுகளுக்கு ஒரு செய்தி வருகிறது. அதெல்லாம் நமக்கு தெரியும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் அனுப்பின வண்டிகளெல்லாம் பார்க்கும்போது யாக்கோபுடைய இருதயம் மூர்ச்சை அடைந்ததுன்னு போட்டிருந்தாலும் அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று போடப்பட்டது. அலறின அதே யாக்கோபு, கதறின அதே யாக்கோபு, புலம்பின அதே யாக்கோபுடைய ஆவியை கர்த்தர் உயிர்க்க பண்ணினார். ஏன்? அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். பிள்ளைக்காக துக்கப்பட்ட யாக்கோபுடைய உள்ள மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. ஆதியாகமம் 48:11 நான் வாசிக்கிறோம், நான் நினைக்கவில்லை, ஆனாலும் காணும்படி என் தேவன் எனக்கு அருள் செய்தாரே என்று சொல்லுகிறார். நான் நினைக்கல யோசேப்பு, உன்னை பாப்பேன்னு நினைக்கல, ஏன்னா செத்துட்டான்னு தானே நினைச்சிட்டாரு. அநேக ஆண்டுகள் ஆயிற்று. இனி யோசேப்பு உயிரோடு இருப்பான் என்பதற்கு நம்பிக்கையும் இல்லாமல் தானே போயிற்று. இந்த நம்பிக்கை சூழ்நிலையில கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. நான் உன்னையவே பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் சந்ததியும் காணும்படி என் தேவன் எனக்கு அருள் செய்தாரே. எவ்வளவு நல்ல தேவனை சேவிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. நாம் நினைக்காததை தேவன் நமக்காக நினைத்து வைக்கிற தேவனை சேவிக்கிறோம். நம்ம சில நன்மைகளை நினைச்சு வைக்கல. நம்ம இப்படியெல்லாம் நல்ல நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் நம்ம நினைக்கல. நம்முடைய ஜெபங்களுக்கு இப்படியெல்லாம் பதில் வரும் நம்ம நினைக்கல, நினைக்க முடியல. ஏனென்றால் நம்ம போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்குது. நம்முடைய காதுகளுக்கு வந்த துக்க செய்தி அப்படிதான் இருக்குது. நம்ம போய் கொண்டிருக்கிற கண்ணீரின் பாதை அப்படிதான் இருக்குது. நீங்களும் நானும் இந்த காலை நேரத்தில் சில காரியங்களை குறித்து ஆண்டவரே இதெல்லாம் அற்புதம் நடக்குமா, நாங்கள் நினைக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆதியாகமம் 48:11 படி நான் நினைக்கவில்லை, ஆனாலும் தேவன் காணும்படி எனக்கு அருள் செய்தார் என்று சொல்லுகிற நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஊழியங்களை தருவாராக, நம்முடைய குடும்பங்களை தருவாராக. கண்ணீர் வடித்த காரியங்களிலே, அழுது கொண்டிருக்கிற காரியத்திலே துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி நாம் நினைக்காததை, நம்ம எதிர்பாராததை, நம்முடைய இருதயம் யோசிக்காத நன்மைகளை கர்த்தர் இந்த புதிய மாத்திரை கர்த்தர் செய்து நம்மை மகிழ்விப்பாராக. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ராஜாவின் உத்தரவு போன எல்லா நாடுகளிலும் மகா துக்கம் உண்டானது. என்ன துக்கம்? யூதர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று ராஜாவின் கட்டளை அவசரமா எல்லா நாடுகளுக்கும் போகிறது. மகா துக்கம். யூதர்கள் எல்லாம் கதறுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஐயோ, எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையா, எங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஒரு சத்ரு எழும்பி நிற்கிறானே என்று கதறுகிறார்கள். இந்த கதறுதல் எஸ்தருடைய காதுக்கு வந்து, மொர்தகாய் காதுக்கு வந்து, அது எஸ்தருக்கு செய்தியாய் வந்தபோது எஸ்தர் சொல்றாங்க ஒரு வார்த்தை. நம்ம எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தைரியமாய் ஜெபத்தோடு கூட ராஜாவை சந்திக்க புறப்பட்டு போகிறார்கள். எல்லா தேசமெங்கும் யூதர்கள் உபவாசிக்கிறாங்க. அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எல்லாரும் உபவாசிக்கிறாங்க. இந்த ஜெபம் இந்த துக்கத்தை மாற்றினது. அநேக நேரத்தில் துக்கம் எப்பொழுது சந்தோஷமாய் மாறுகிறது தெரியுமா? நாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்முடைய துக்கத்தை அப்படியே மாற்றுகிறது. ஒருவேளை இன்றைக்கு துக்கமாக இருக்கலாம், இன்றைக்கு சில காரியங்கள் நமக்கு சஞ்சலமாக இருக்கலாம், இன்றைக்கு சில காரியங்கள் நினைத்தாலே கண்ணீரோடு இருக்கலாம். எந்த காரியத்தை நினைத்து அழுகிறீர்களோ, எந்த காரியத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்களோ, அதை ஜெபத்தில் கொண்டு வாருங்கள், தேவ பிரசன்னத்தில் வையுங்கள். தேவ பிரசன்னமே அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றட்டும். எஸ்தருக்கு ஒன்றும் தெரியல. அப்போதான் திருமணமான புதிய நாட்கள், திருமணமாகி 30 நாள் ஆனது போல தான் சொல்லப்படுகிறது. அவங்க மொர்தகாய்ட்ட சொல்றாங்க, 30 நாள் அளவும் ராஜாவிடத்துல நான் அழைக்கப்படல, சகோதரன் தான் ஒரு விதத்தில் மொர்தகாய், எப்படி நான் ராஜ சமூகத்தில் போய் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி ஒரு விதத்தில் சாக்கு போக்கு சொன்னது போல சொன்னாலும் மொர்தகாய் சொல்றாரு, எஸ்தரே நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைக்கலன்னு சொன்ன ஒரு வார்த்தை எஸ்தரை உணர்வடைய செய்தது, எஸ்தரை எச்சரித்தது அந்த வார்த்தை. ஆகவே எழும்புறாங்க, ஜெபிக்கிறாங்க. நானும் என் தாதிமாரும் நாங்க உபவாசிப்போம். ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, செத்தாலும் சாகுறேன், பரவாயில்ல, நாங்க ஜெபிக்கிறோம், சட்டம் மாறும், ராஜாவுடைய கையெழுத்து மாறும். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. இப்படிலாம் சரித்திரத்தில் நடக்காது. ராஜா ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாருன்னா அதை மாற்ற முடியாது. ஆனால் இந்த துக்கத்தை இந்த ஜெபம் சந்தோஷமாய் மாற்றினது. எல்லா நாடுகளில் உள்ள யூதர்கள் எல்லாம் அலறுகிறார்கள், கதறுகிறார்கள், புலம்புகிறார்கள், என்ன நடக்குமோ என்று சொல்லி தேசத்தில் மகா துக்கம் உண்டானது. ஆனால் அதே எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21 வசனங்களை வாசிக்கும் போது அந்த துக்கம் மாறின
மாதமாக அனுசரித்தார்கள் என்று வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. எஸ்தர் கூட இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க, காரியம் மாறுதலா இப்படி சீக்கிரமாய் முடியும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரே அந்த துக்கமான காரியத்தில் கர்த்தர் தலையிட்டா. ஏன்? ஜெபம் வல்லமையுள்ள காரியங்களை செய்யும், ஜெபம் அசாதாரணமான காரியங்களை செய்யும், ஜெபம் சட்டத்தை மாற்றும், ஜெபம் சில வாசல்களை திறக்கும், சில ஜெபம் நன்மைகளை கொண்டு வரும், சத்ருவால் அடைக்கப்பட்ட நன்மைகளை கொண்டு வரும். அது அப்போஸ்தலர் நிருபத்தில் வாசிக்கிறோம்ல, பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கும் போது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சத்ரு நாள் குறிச்சிட்டான் பேதுருவுக்கு. ஆனால் சத்ரு நாள் குறித்த முந்தின நாள் ராத்திரியிலே கர்த்தர் அந்த சிறைச்சாலையில் இடைப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஏன் இடைப்பட்டார்? ஜெபத்தினாலே. சபையார் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியக்காரனாகிய பேதுருடைய விடுதலைக்காக. இதுதாங்க ஜெபத்தின் மேன்மைகள். சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறந்து தானாய் விடுதலையாகி வெளியே வருகிறார். தூதனை விடுவித்து வெளியே கொண்டு வர காரணம் என்ன? ஜெபம் சிறைச்சாலையின் சங்கிலி நொறுக்கி போட்டது. ஜெபம் சிறைச்சாலை கதவுகளை திறக்க வைத்தது. ஜெபத்தின் மேன்மை இதுவரைக்கும் அறியாமல் இருப்பீர்கள். ஆனால் இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன், இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். இன்னும் வருஷத்தில் இன்னும் கரெக்டா ஒரு 6 மாசம் நம்ம ஓட போகிறோம். இந்த 6 மாதத்துக்கு வேண்டிய உன்னத பலனை கர்த்தர் நமக்கு தரட்டும். ஜெப ஜீவியம் துளிர் விடட்டும். இன்னும் ஜெபத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அந்த இப்படிலாம் அவங்க ஜெபிச்சதுனால துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி ஒரு பெரிய விடுதலை எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். விருந்துண்டு கொண்டாடுகிற நல்ல நாளாய் கர்த்தர் மாற்றினார். வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானது. ஓ, எல்லா நாடுகளும் பண்டிகை கொண்டாடுகிற அளவுக்கு சாவை சத்ரு குறித்த நாட்களிலே, சாவை சத்ரு குறித்த மாதத்தில் கர்த்தர் பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன் செய்கிற மகத்துவமான கிரியை. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும், அது நம்முடைய கண்களுக்கு பிரமிப்பாய் இருக்கும். நம்மை பிரமிக்க வைத்து கர்த்தர் மகிழ செய்ய போகிறார். அன்றைக்கு பேதுரு விடுவிக்கப்பட்ட போது அவங்க பிரம்மை கொண்டார்கள், அவங்க பிரமித்தாங்க. பேதுருவ வாசல்ல வந்து நிக்கிறான்னு நினைச்சாங்க. ஜெபம் வல்லமையுள்ள காரியத்தை செய்யும். கர்த்தர் இந்த நாட்களிலும் நாம் கண்ணு கலங்கி நிற்கிற சகல காரியத்திலும் ஜெபத்தின் மேன்மை அறிந்து கொள்ளும்படி சில ஆச்சரியமான பிரமிப்புகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாக்குவாராக. அன்னாளை குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம்ல, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். துக்கத்தோடு தான் வந்தாங்க, அழுது வந்தாங்க, வேதனைப்பட்டு வந்தாங்க. அதான் சொல்றாங்களே, கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்றாங்க. ஊற்ற அளவுக்கு அவனுக்கு உடைஞ்சு போயிருந்தாங்க, நொறுங்கி போயிருந்தாங்க. பல வருஷ ஏக்கம், பல வருஷ காத்திருப்பு, நிந்தை, அவமானம், மலடி என்கிற பேச்சை அன்னாள் அம்மாவால் தாங்க முடியல. ஆனால் ஒரு வார்த்தை அவங்களுக்கு நேராய் கடந்து வந்தது. சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொன்னது போது அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையை அறிக்கையிட ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த வார்த்தையை பிலீவ் பண்ணாங்க. அப்படியே அவங்க துக்கத்தின் சாயல் மாறினது, முகத்திலே ஒரு மாற்றம் வந்துச்சு. அன்னாள் துக்க முகமாய், இதுவரைக்கும் அப்போ அன்னாள் எப்படி தான் இருந்தாங்க? துக்க முகமாக தான் இருந்தாங்க. இதுவரைக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு தான் இருந்தாங்க, இதுவரைக்கும் அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு இந்த வார்த்தை ஆலயத்திலிருந்து ஆசாரியனுடைய வாயிலிருந்து வந்ததோ, அந்த வார்த்தை வந்தபோது அன்னாளுடைய துக்கம் நிரந்தரமாய் மாற்றப்படுது. இன்னும் அற்புதம் நடக்கல கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சம்பவம், இந்த வசனம் வாசிக்கும் போது சாமுவேல் பிறக்கல, கர்த்தருடைய கர்ப்பத்தை தொடல இன்னும். ஆனால் இந்த வார்த்தை வரும்போதே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இல்ல, என் தேவன் எப்படியாக எனக்கு அற்புதம் செய்வார், என் துக்கத்தை மாற்றுவார், என் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி முகத்துல மாற்றம் வந்துச்சான். ஏன்? அவங்க கர்த்தரை விசுவாசித்ததற்கு, கர்த்தருடைய வார்த்தை நம்பினதற்கு ஒரு அடையாளம். அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகும்படி அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினா. அதனால தான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரே பாட்டு அன்னாளுக்கு. ஓ, 1ஆம் அதிகாரத்தில் அழுக, 2ஆம் அதிகாரத்தில் பாட்டு. இதுதாங்க தேவனுடைய தலையீடு, உன்னதமான தலையீடு. ஜெபந்தான். ஒவ்வொரு துக்கம் மாறினதுக்கு பின்புறத்தை நம்ம பார்த்தோன்னா, ஜெபத்தினால கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் இரக்கம் பாராட்டினார் என்று பார்க்கிறோம். நமக்கு நிறைய நேரத்தில் ஜெபிக்கிறது பிடிக்கல. ஒரு வார்த்தை ஜெபத்துக்கு அற்புதங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம்ல, ஒரு 2 வரி ஜெபத்துக்கு அற்புதங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம்ல. ஒரு வாரம் ஜெபிச்சுட்டா ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை, ஒரு வாரம் ஜெபிச்சுட்டே நம்ம நினைக்கிறோமா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதான் சங்கீதத்தில் தாவீது ஒரு வார்த்தை எழுதுவார், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறோம். இதில் மாற்று கருத்தே இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தலையிடுகிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற வரைக்கும், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற வரைக்கும், அவர் இரக்கம் செய்து விட்டார் என்று வெளிப்பிரகாரமான அற்புதங்களை பார்க்கிற வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கணும். உலகத்தின் மேல நம்முடைய கண்களை திசை திருப்பக்கூடாது, மனிதர்கள் மேல நம்முடைய கண்களை பதிய வைக்க கூடாது. அப்பா ஒருவர் மாத்திரமே நமக்கு இறங்குகிறவர், அப்பா ஒருவர் மாத்திரமே நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மளை விடுவிக்கிறவர். அதிகமாய் தேவனை சார்ந்து கொள்ளணும். தேவ இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றட்டும். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல, ஜெபாலை தலைவனுடைய மகள், யவீர் என்கிற ஜெபாலை தலைவனுடைய மகள்
மரித்து போனாள். ஆண்டவர் வர்றாருங்க, மறிச்சிட்டா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் அழுது துக்கப்படுறாங்க. அந்த துக்கத்தை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர் நித்திரையா இருக்கிறாள் என்று. அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் கூட இருந்தாங்க. மூச்சு போகும்போது, உயிர் போகும்போது அவங்க தான் கூட இருந்தாங்க. அதனால அவங்க சிரிச்சாங்க. அவங்க சிரிச்சவங்க மேலேயும் தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு கர்த்தர் அவளை உயிரோடு எழும்ப பண்ணினா. ஏன்? அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு கர்த்தரே அவளை கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். இறந்து போன அந்த உயிர் அவளுக்குள்ள திரும்ப வந்தது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஓ, செத்து போகும்போது நம்ம பார்த்தோமே, அவள் கண்களை மூடும்போது பார்த்தோமே, அவள் ஜீவன் அவளை விட்டு போகும்போது பார்த்தோமே. நம்முடைய ஆராதிக்கிற தேவன் எப்படி வல்லமையுள்ள தேவன் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எங்கு வந்தாலும் மரித்தவளை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஆண்டவர் போன மரண வீடெல்லாம் அது உயிர்த்தெழுந்த வீடாய் மாறினது. லாசருடைய வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினான். மார்த்தாலும் மரியாளும் அழுத கண்ணீரை பார்த்து நாயினூர் விதவையுடைய மகன் செத்து பாடையில் தூக்கி கொண்டு வர்றாங்க. கர்த்தர் பாடையை தொட்டார் என்று வாசிக்கிறோம். ஏன்? இரக்கம் செய்கிறவர், இரக்கம் உள்ளவர். நம்முடைய கண்ணீரை பார்த்து இறங்குகிறார். நம்முடைய இருதயம் நொறுங்கினதை பார்த்து கர்த்தர் இறங்குகிறார். இது ஜெபாலை தலைவன் நிச்சயமாய் ஒரு ஊரார் மத்தியிலே ஒரு அறியப்பட்ட மனிதனா இருந்திருப்பான். அவருடைய வீட்டில் ஒரு மரணம். அதனால தான் எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஐயா அவ செத்து போயிட்டாயா, நீர் போய் நித்திரையா இருக்கிறாள், அவ தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிடுற, எப்படி நம்ப முடியும்? ஓ, கர்த்தர் சொல்றார், இல்ல அவன் உண்மையாக நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி அவளை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிறார். அந்த துக்கம் நொடி பொழுதிலே, இமை பொழுதிலே சந்தோஷமாய் மாறியது. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி தலையிட மாட்டார். பவுல் நம்பிக்கையோடு சொல்றார் இல்லையா, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினா. இந்த மாதத்துல கர்த்தர் இரக்கம் செய்யணும், இரக்கம் செய்ய போகிறார். துக்கத்தின் மேல் துக்கத்தை தாங்குகிற அளவுக்கு நமக்கு பலன் இல்லை. போது நம்ம அனுபவித்த துக்கங்கள், போது நம்ம வடித்த கண்ணீர்கள், போது நம்ம பட்ட அங்கலாய்ப்புகள். இனி ஒரு துக்கத்தை தாங்குவதற்கு நம்மிடத்தில் பலன் இல்லை. ஆகவே ஆண்டவர் பவுல் விசுவாசமாய் அறிக்கையிட்டது போல துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு நமக்கு இரக்கம் செய்வாராக. கிருபையாய் கர்த்தர் இறங்குவாராக. அதை நம்முடைய கண்கள் பார்த்து ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்று நாம் சந்தோஷப்பட போகிறோம். எரேமியா 31:13 சொல்கிறது, துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுகிறவர், துக்கத்தை சஞ்சலத்தை அவர் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அறிக்கையிடுகிறார். ஓ, கர்த்தர் நம்முடைய துக்கங்களை அப்படியே மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இரக்கம் செய்கிறவர் தானே, அவர் இறங்குகிறவர் தானே. தேவ இரக்கம் இந்த துக்கத்தை ஜெயிக்கட்டும். தேவ இரக்கம் நம்முடைய கண்ணீரை ஜெயிக்க போகிறது. தேவ இரக்கம் நம்மை கடாட்சிக்க போகிறது. தேவன் இறங்கணும். அதுக்கு தான் நமக்கு எஞ்ச போகிறோம் இந்த மாதத்தில். ஆண்டவரே, இறங்கி என்னை விடுவீங்கப்பா, இறங்கி என் துக்கத்தை மாற்றுங்கப்பா, இறங்கி என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க நம்ம ஆண்டவற்றை கேட்க போகிறோம். எல்லாரும் அப்படியே சந்தோஷமா எழுப்பி நிற்கலாம். துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், அங்கலாய்ப்போடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் துக்கத்தை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தாரே, நான் இறங்குவேன், அப்பொழுது உன் துக்கம் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே நம்பிக்கையோடு, அதே விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர், நம்முடைய சஞ்சலத்தை மாற்றுகிறவர். துக்கத்தோடு இருந்த நம்மை தேவ இரக்கம் கடாட்சித்து விட்டது. தேவன் இறங்கி விட்டா. தேவன் இறங்குகிற இடத்துல அற்புதங்கள் தாமதிப்பதில்லை. தேவன் இறங்குகிற இடத்துல விடுதலைகள் தாமதிப்பதில்லை. தேவ இரக்கம் ஓ கவலைகளை மாற்றுகிறது, கண்ணீரை மாற்றுகிறது, சிறையிருப்பை முடித்து வைக்கிறது. ஓ ரீபா பாபா ஷபனகதுரா. பவுல் சொன்னது போல நாமும் சொல்ல போகிறோம், துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு அவர் இறங்கினாரே, என் வாழ்க்கையில இறங்கி செயல்பட்டாரே, இறங்கி என்னை விடுவித்தாரே, இறங்கி அற்புதம் செய்தாரே என்று சொல்லுகிற நல்ல மாதமாய் இந்த 7வது மாதத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அப்படியே கரத்தை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த